பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையாதவங்க வந்து 2 பேர் தான். ஒன்று கடவுள், இன்னொன்று வந்து போய் சொல்கிறவனுங்க. என்னுடைய சோதனை 1,40,00,000 நஷ்டம் பண்ணேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூர் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. எந்த பிஸ்னஸ்லையாவது நீங்கள் வந்து 99% பேர் நஷ்டம் அடைஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ பங்குச்சந்தையில் மட்டும் யார் இருக்குது? இன்ட்ராடேன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஏதாவது வேற ஒரு தொழில், ஒரு ரெஸ்டாரண்ட்டு காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் மூடிட முடியுமா? அதே எப்படி இங்கே மட்டும் வந்து ஒரு வியாபாரம்னு பண்ணுறோம். காலையில் வாங்கி சாயங்காலம் வெளியே வந்துடும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் வரும்போது அந்த ஒரு அதீதமான எதிர்பார்ப்போடு வராதீர்கள். அது 2வது. 3வது, இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணாதீங்க. உங்களுடைய தகுதியும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்குங்க. 4வது, முதல்ல பங்குச்சந்தை உள்ள நுழையணும்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைகளுக்கு வராமல் முதல் ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் நேரடியாக பங்குச்சந்தைக்கு வரலாம். அப்போ எப்படி நேரடியாக வரணும்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய்க்கு குறையாமல் நான் லாபம் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ 25 கோடி ரூபாய் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு வருஷம் ஒரு 1.5 கோடி லாஸ் ஆகுதுன்னா. சார், நீங்கள் நிறைய நஷ்ட கதைகள் வந்து சொல்லியிருந்தீங்க. பிஆர் சுந்தர் சார் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் நஷ்டம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையாதவங்க வந்து 2 பேர் தான். ஒன்று கடவுள், இன்னொன்று வந்து போய் சொல்கிறவனுங்க. நான் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய சோதனை, நான் பங்குச்சந்தைக்கு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் நடந்தது. அப்போ நான் பெருமளவு நஷ்டப்பட்டிருக்கிறேன். அதே போல் கரோனா வைரஸ் அந்த வருஷமும் நான் வந்து வர்த்தகத்தில் நஷ்டம் பண்ணியிருக்கிறேன். பணம் அளவு சார் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு நஷ்டம் ஆகியிருக்கு. அது நம்ம இந்த கேள்விக்கு நம்ம நேரடியாக பதில் சொன்னால் அது வந்து ஒரு தவறான செய்தியாக போயிடும். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,40,00,000 நஷ்டம் பண்ணேன் நான் கரோனா வைரஸ் ஆண்டில். அப்போ இதை நம்ம நேரடியாக 1,40,00,000 அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய தொகையாக இருக்கே எனக்கு. அது என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ? ஸோ ஒருவேளை என்னுடைய கேபிட்டல் 15 கோடி இருந்ததுனால் நான் ஒரு 1.5 கோடி லாஸ் பண்ணியிருந்தாலுமே அது ஒரு 10% தான். அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, அதுக்கு முந்தைய சில ஆண்டுகளும் அதுக்கு பிந்தைய சில ஆண்டுகளும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய்க்கு குறையாமல் நான் லாபம் சம்பாரிச்சிருக்கிறேன். ஸோ 25 கோடி ரூபாய் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு வருஷம் ஒரு 1.5 கோடி லாஸ் ஆகுதுன்னா அது வந்து ஒரு அக்செப்டபிள் தான். அதுவும் பெயின் தான். நஷ்டம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்காது. ஸோ அதனால் அந்த கான்டெக்ட் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். அதே நான் திரும்ப சொல்லிடுறேன், ஆஹா இவர் 25 கோடி சம்பாரிச்சிட்டாரே அதனால் இவர் பெரிய புத்திசாலியோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எவ்வளோ உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் மட்டும்தான் வரும். ஸோ எங்கிட்ட நான் 25 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உண்டான கேபிட்டல் எங்கிட்ட இருந்திருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஒரு செய்தியை ஏதாவது நம்ம தனியாக சொன்னோம்னா அது வந்து அந்த கான்டெக்ட் தெரியாமல் வந்து மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ F&O ட்ரேடிங் அப்படின்னு போட்டாலே நமக்கு நிறைய வர்றது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி சார். இப்போ ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. இத்தனை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்கா? இத்தனை ஸ்ட்ராட்டஜியை படிக்கணுமா நீங்கள்? இல்லைனா வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், ரேஷியோ ஸ்ப்ரெட், கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிலாம் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது. அது வந்து பெரும்பாலும் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேபிட்டல் உங்ககிட்ட இருக்கணும், லட்சக்கணக்கில் காசு இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இன்னொன்று இருக்குது, நிறைய இண்டிகேட்டர்ஸ். சார் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வாங்க சார், இது 20க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணணும், 20 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணணும். சார் இதை பார்த்தீங்கன்னா வாங்க சார், க்ரீன் லைன் வந்ததுன்னா பை பண்ணணும், ரெட் லைன் வந்ததுன்னா அது மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே, ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், ரேஷியோ ஸ்ப்ரெட் அது வந்து ஓகே. ஆனால் இந்த இண்டிகேட்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு வந்து ஒரேடியாக வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது. இப்போது நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெண் பார்க்குறோம். அந்த பெண் வந்து லட்சணமாக இருக்கிறா, அந்த பெண் வந்து படிச்சிருக்கிறாளா, அந்த பெண் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா, அப்படின்னு நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கூடவே நம்ம என்ன பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். இந்த ஜாதகம் பொருந்துதா அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இப்போ இதுக்காக ஜாதகம் தப்புன்னு நீங்கள் ஒதுக்கவும் முடியாது. ஜாதகம் பார்க்குற எல்லா திருமணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. அதில் பாதி கோர்ட்டில் கேஸ் போய் நிற்குது, விவாகரத்தில் போய் நிற்குது. அதனால் ஜாதகம் தப்புன்னு சொல்ல முடியாது, ஜாதகம் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகம் ரைட்டுன்னா ஜாதகம் பார்க்குற எல்லா கல்யாணமும் நல்லா இருக்கணும்.
அப்படி இல்லை. ஸோ இது சரி தப்பு அப்படின்றத தாண்டி ஏதோ நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு பழக்கம் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எடுக்கிறோம், நமக்கு வந்து ஒரு கைட்லைன் தேவைப்படுது. அந்த கைட்லைனை தான் நீங்கள் அந்த ஹோரோஸ்கோப் ஜாதகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து அந்த ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்கவே மாட்டேன், அந்த பொம்பளை பிள்ளை என்ன படிச்சிருந்தாலும் கவலை இல்லை, எந்த குடும்பமாக இருந்தாலும் கவலை இல்லை, நான் கண்ணை முடின்னு வெறும் ஜாதகம் மட்டும் பார்ப்பேன், ஜாதகம் புரிஞ்சதுன்னா நான் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே போல் தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த இண்டிகேட்டர், இது எல்லாமே வந்து ஒரு திருமணத்தில் ஜாதகத்துக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவு முக்கியத்துவம் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதை விட்டுட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி மட்டுமே போதும், அதை பார்த்து மட்டுமே வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அப்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இந்த டெக்னிக்கல் இருக்குது, அந்த டெக்னிக்கல் இருக்குது, இந்த இண்டிகேட்டர் இருக்குது, அந்த இண்டிகேட்டர் இருக்குது சார், சார் 10 இருக்குது சார், இதில் எதை ஃபாலோ பண்ணலாம்? அப்போ நான் சொல்லேன், நான் கல்லூரியில் படிக்கும்போது என் கூட வந்து 10 பொம்பளை பிள்ளைங்க படித்தாங்க, நான் 10 பேரையும் தான் பார்த்துன்னு இருந்தேன், ஆனால் எந்த பொம்பளை பிள்ளையும் என்னை திரும்பி பார்க்கவே இல்லை. அதே கதை தான், நாம் வந்து எத்தனை இண்டிகேட்டரை வேணாலும் நம்ம பார்ப்போம், ஆனால் எந்த இண்டிகேட்டரும் நம்மளை திரும்பி பார்த்து நமக்கு லாபத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யாது. நீங்கள் வந்து ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற 199 பேர் நஷ்டம் மட்டும்தான் பண்ணுறாங்க, லாபமே பண்ணுறதில்ல அப்படின்னா, அப்போது டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் முட்டாள்கள், அவங்க புத்திசாலிகள் இல்லை, அப்படி தானே தோணும் நமக்கு. நீங்கள் வேறு எந்த தொழில் பண்ணிங்கனாலும், நீங்கள் வெளியே போனீங்கன்னா சிலர் வந்து டீ கடை வச்சுருப்பாங்க, சிலர் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, சிலர் மளிகை கடை வச்சுருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எந்த பிஸ்னஸ்லையாவது நீங்கள் வந்து 99% பேர் நஷ்டம் அடைஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ பங்குச்சந்தையில் மட்டும் ஏன் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே பங்குச்சந்தையில் என்ன செய்கிறாங்களோ அது தவறாக செய்கிறார்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், பங்குச்சந்தையில் யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் ஏன் அது எல்லாமே தப்புன்னு சொல்கிறேன். பங்குச்சந்தையில் எல்லாருமே செய்கிறது எல்லாமே தப்பு. நான் ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஆங்கராக எத்தனையோ தொழில் இருக்கிறவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் கேஷ் இருக்குது, நான் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன மேடம் எனக்கு அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஓகேங்க, நீங்கள் 1 கோடி ரூபாய் வச்சுருக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க, தப்பு இல்லை, ஆனால் 10 லட்ச ரூபாய் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை பங்குச்சந்தை தாண்டி வேறு யாருக்காவது தெரியுமா? தெரியாது சார். ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும்தான் இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற வார்த்தை இருக்குது. சரி, இப்போ வெளியே இருக்கிறவங்களாம் முட்டாள், நாம் தான் புத்திசாலி. ஏன்னா நமக்கு தானே ஸ்டாப் லாஸ் போட தெரியும், அப்போ நம்ம தானே புத்திசாலி, வெளியே இருக்கிறவங்களாம் முட்டாள் இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போடுற நாம 99% பேர் நஷ்டம் தான் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் போடாத மற்ற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் ஒரு சிலர் ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறதில்ல. கரெக்டுங்களா? இதே போல் பங்குச்சந்தையில் வேறு ஏதாவது சொல்லுங்கள். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்குச்சந்தையை தாண்டி வேறு யார்கிட்ட போய் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுன்னா என்னென்னு கேட்டு பாருங்கள், தெரியாது. ஒரு இன்ட்ராடேன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? காலையில் வாங்கி சாங்க ஏதாவது வேறு ஒரு தொழில், ஒரு ரெஸ்டாரண்ட்டு காலையில் ஆரம்பித்து மத்தியானம் மூடிட முடியுமா? அதே எப்படி இங்கே மட்டும் வந்து ஒரு வியாபாரம்னு பண்ணுறோம், காலையில் வாங்கி சாயங்காலம் வெளியே வந்துடும், இது இன்ட்ராடேன்னு சொல்கிறோம். இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் என் கூட வேலை செய்கிற ஒரு கணித ஆசிரியர்னு வச்சுப்போம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து, மேடம் இந்த கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தரல மேடம் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஆன்சர் வரல. உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபம், ஒரே ஒரு ஃபோன் எனக்கு பண்ணி, சார் இந்த கணக்கு எனக்கு ஆன்சர் வரல கொஞ்சம் பார்க்கனாக்கா நான் ஆன்சர் போட்டு கொடுத்துருவேன். ஆனால் உயிரே போனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ ஒரு கோனர் நோட்ஸ் இருக்கா, அதில் ரெஃபர் பண்ணுவோம், கைடு ஏதாவது இருக்கா, கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுவோமா, இல்லை நம்மளே உட்காந்து மண்டையை உடைப்போமா? என்னென்னா, நம்ம போய் இவங்ககிட்ட போய் இந்த கணக்கு எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டா அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், என்ன மேடம் உங்களுக்கு இது கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டேன்னா நமக்கு ஒரு அசிங்கம் இல்லை, அவமானம் இல்லை, கேட்க மாட்டான். எப்படியாவது பாடுபட்டு அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்களே தான் கண்டுபிடிப்பீங்க. அப்போ அப்படியே இந்த பக்கம் பங்குச்சந்தைக்கு வாங்க. எந்த பங்கு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட கேட்குறதுக்கு ஒரு வெக்கப்படாமல் கேட்பீங்களா, இல்லை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நீங்களே கண்டுபிடிப்பீங்களா? ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் தான் சார் மேக்ஸிமம் நினைப்போம். ஆனால் கிடையாது. பங்குச்சந்தையில் இருக்கிற எல்லாருமே, நான் ஒரு நாளைக்கு ரோட்டில் போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு புது நண்பரை சந்திக்கிறேன், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பங்குச்சந்தையில் இருக்கிறேன் சார், எந்த ஷேர் வாங்கினா விலை ஏறும் சார், அதான் முதல்ல கேட்பாங்க. ஏன் மீட்டிங் என்ன போனால் கூட, சார் நீங்கள் எந்த பங்கு வாங்கணும்னு சொல்லுங்கள் சார், அந்த பங்கு வாங்குறோம், நாங்கள் லாபம் சம்பாரிச்சுக்கிறோம். இப்போ அது தெரிஞ்சால் நானே வாங்கிக்கலாம்ல
அது எதுக்கு நான் உனக்கு சொல்ல போகிறேன். மற்ற துறைகளில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஸ்க் அதிகமான இடம். அப்போது யார் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதோ அவங்களாம் தான் இங்கே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக யார் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க வசதி இல்லையோ அவங்களாம் இங்கே இருக்கக்கூடாது. யார் யாருக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய வசதி இருக்குதோ அவங்க தான் இருக்கணும். ஆனால் அவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன நெகிழ்ச்சி சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடம் இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு 1000 பசங்க படிக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து சிகரெட் பிடிப்பானுங்க. 10 பேர் சிகரெட் பிடிப்பானுங்க. ஆனால் இந்த அசம்பிளி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? பள்ளிக்கூடத்தில் 1000 பேரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஹாலில் உட்கார வச்சுருவோம். பெரிய ஹால் இருக்கும், 1000 பசங்களை உட்கார வச்சுருவோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அப்போது சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட்டு கூப்பிட்டுன்னு வந்து நாங்கள் அந்த அசம்பிளி ப்ரோக்ராமில் பேச வைக்கிறோம். அவர் சொல்லார் எப்படிலாம் சிகரெட் பிடித்து நிறுத்தலான்ட்டு. அந்த அசம்பிளி ப்ரோக்ராம் இந்த பள்ளிக்கூடத்தில் 990 பசங்க சிகரெட் பிடிக்கதில்ல. அந்த 999 பேர் கரெக்டாக 990 பேர் கரெக்டாக அசம்பிளி ஹாலில் வந்து உட்காந்துட்டானுங்க. அந்த உண்மையிலே சிகரெட் பிடிக்கிற 10 பேர் செவரை எகிரி வச்சு ஓடி போட்டானுங்க. ஆனால் நாங்கள் இங்கே ப்ரோக்ராம் நடத்துகிறோம், சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படி அப்படின்னு யாருக்கு நடத்துகிறோம்? சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு. அப்படி அதுதான் இந்த பங்குச்சந்தையிலையும் யாருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்க தான் இங்கே இருக்கணும். ஆனால் அவங்களாம் இங்கே இருக்கிறதுல ஓடிடுறாங்க. யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதோ அவங்களாம் தான் இங்கே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து 99% பேர் வந்து இங்கே பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் நஷ்டமடைகிறாங்க. சார், பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதுக்கான காரணம், நம்ம பார்த்த மாதிரி நிறைய பேர் இதை நோக்கி வர்றதும், நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டே சொன்னாலும் நம்ம நேரில் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்குறோம். ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து பணத்தை இழந்திருக்காங்க, லட்சமாக பணத்தை இழந்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சாலும் நான் வர்த்தகம் தான் பண்ணுவேன் அப்படின்னு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். பங்குச்சந்தை வந்து நிறைய பேருக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது. ஏன்னா பணம் நஷ்டப்பட்டிங்கன்னா தானாக வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பணத்தை நஷ்டமானாலும் நான் நஷ்டம் அடைஞ்சதை இங்கே எடுத்துருவேன் அப்படின்னு திரும்பியும் இதிலே முதலீடு பண்ணுறதை நம்ம நிறைய பார்க்குறோம் சார். அதாவது சூதாட்டத்தில் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப சூதாட்டத்துக்கு வரவன் இன்னும் தான் இழப்பானே தவிர அவனால் அதை மீட்க முடியாது. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் இது எல்லாருமே பங்குச்சந்தை தோற்றுருவாங்கன்னு நான் சொல்ல வரல. குறிப்பாக இந்த ஒரு சூதாட்ட மனநிலையோடு வராங்க இல்லைங்களா, குறைவான கேபிட்டல் வச்சுன்னு ஒரு சூதாட்ட மனநிலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டாக்டர்ஸ் இருப்பாங்களா? ஏதாவது ஒரு டெலிவிஷன் சேனலு நாங்கள் டாக்டருக்காக நாங்கள் சேனல் நடத்துகிறோம், வாங்க எங்கள் சேனலில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம், எப்படி கட்டு போடுறதுன்னு காமிக்கிறோம், எப்படி ஊசி போடுறதுன்னு காமிக்கிறோன்னு எதனா சேனல் இருக்கா? கிடையாது. வேறு இன்ஜினியர் ஒரு 4-5 பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு சேனலு வாங்க நாங்கள் இன்ஜினியருங்களுக்காக சேனல் நடத்துகிறோம், பிரிட்ஜு கட்டுறது எப்படி, செங்கல் எடுத்து வைக்கிறது எப்படி, சிமெண்ட் பூச சொல்லி தராங்களா? இல்லை. ஆனால் பங்குச்சந்தைக்கு மட்டும் பாருங்கள் எத்தனை சேனல் இருக்குது. நீங்கள் வாங்க நாங்கள் சொல்லித்தரோம், இந்த ஷேர் வாங்குங்க ஏறிடும், இந்த ஷேர் வாங்குங்க 100 ரூபா 120 ரூபா டார்கெட்டு, 90 ரூபா ஸ்டாப் லாஸு, இப்படி எத்தனை சேனல் இருக்குது. தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் மற்ற மொழிகள்லையும் நிறைய சேனல் இருக்குது. வேறு எந்த தொழிலுக்காவது வந்து சேனல் இருக்கா? ஏன் வந்து பங்குச்சந்தைக்கு மட்டும் சேனல்? ஸோ அப்போது உண்மையிலே வந்து நாங்கள் வந்து சேனல் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை காப்பாற்றுறோன்னாக்கா, இப்போ மற்ற துறையில் இருக்கிறத விட இங்கே சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கணுமா வராமா? ஆனால் இங்கே தான் சக்ஸஸ் ரேட் குறையும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலாமா? டாக்டருங்களாம் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம், நீங்கள் எப்படி கத்திரிக்கோல் எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள் நிறைய அட்வைசரி கம்பெனி இருக்கும். நாங்கள் சொல்லுவோம் சார் எந்த ஆப்ஷன் பை பண்ணணும், எந்த ஸ்டாக் பை பண்ணணும் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னாங்க நாங்கள் சொல்லுவோம், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்படி வேறு எந்த தொழிலுக்காவது இருக்கா? இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன்னா, இது வந்து பங்குச்சந்தை டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா பாசிபிலிட்டி உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து ஏதோ ஒரு அனுபவம் இல்லாமல் ஏதோ மற்றவங்க பேச்சை கேட்டுன்னு நான் ஏதோ செஞ்சு தப்பாயிடுச்சு, நான் நஷ்டமடைஞ்சிட்டேன். ஆனால் எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல தான் நான் பிடிக்கணும். அதனால் நான் என்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள்வேன், என்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்வேன். ஏங்க அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு புத்துணர்ச்சியோடு உள்ளே வந்து ஒரு செஞ்சு ஒரு வெற்றி காண்றது. எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் பிடிக்கணும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். ஆனால் எனக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில் நஷ்டமாகி போச்சு, இல்லை விட்ட தொழிலில் தான் நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தகுதியோ திறமையோ எதையுமே வளர்த்துக்காமல் திரும்ப நான் அதே பிஸ்னஸ் பண்ணின்னு தான் என்ன ஆகும்?
அப்போ மேலும் மேலும் நஷ்டம் தான் வரும். ஸோ அதுதான். ஸோ அப்போ வந்து என்னென்னா எல்லா தொழிலையும் எல்லாராலும் செய்ய முடியாது. அந்தந்த தொழில் செய்கிறதுக்குன்ட்டு சில ஒரு குறிப்பிட்ட பணம் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்கலாமா, ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம்னா முடியாது. நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட அந்த அலைக்கற்றை வாங்கணும். அந்த அலைக்கற்றை வாங்குறதுக்கு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா செலவாகும். கையில் 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த தொழில் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் பையர்னால் என்ன, ஆப்ஷன் செல்லர்னால் என்ன, அப்போ இதுக்கு என்ன கேபிட்டல் தேவைப்படுது, அதுக்கு என்ன கேபிட்டல் தேவைப்படுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுன்னு உங்களுடைய தகுதியும் திறமையும் வளர்த்துக்குன்னு நீங்கள் அதில் ஜெயிக்கலாம். ஆனால் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்தால் கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு உண்மையும் சொல்லணும், அதே நேரத்தில் நிறைய பேர் நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், இந்த சினிமா துறையும் பங்குச்சந்தை துறையும் ரெண்டுமே ரொம்ப கிளாமர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயித்தவங்க 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. சினிமாவுக்கு போகிற எல்லாராலையும் ரஜினி மாதிரி கமல் மாதிரி ஆகிட முடியுமா? ஆனால் ரஜினி மாதிரி கமல் மாதிரி 2-3 பேர் ஆகிருக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி ஆகிட முடியாது. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் தான் பங்குச்சந்தையிலையும். அப்புறம் இன்னொரு ஜோக் சொல்லுவேன் நான், கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் நமக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகாதான்னு ரொம்ப ஏங்குவாங்க. இந்த கல்யாணம் ஆனவெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் பங்குச்சந்தைக்கு வராமல் இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம எப்படியாவது பங்குச்சந்தைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னுவாங்க. இங்கே பங்குச்சந்தையில் இருக்கிறவனை கேளுங்க, எதுக்குடா பங்குச்சந்தைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நம்பர் 1 உங்களுக்கு தகுதி இருக்கா, ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா. ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம கையில் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கிறோம், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறோம், அதில் 1 லட்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கா. அது வந்து ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1. 2வது, பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரே ₹1 லாபம் சம்பாதிச்சாலே நீங்கள் டாப் 1%ல் வந்துடுறீங்க. ஒரே ₹1 லாபம் சம்பாதிச்சாலே நீங்கள் டாப் 1%. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 50% ரிட்டர்ன் வரணும், 100% ரிட்டர்ன் வரணும், என் கேபிட்டல் டபுள் ஆகணும் அப்படிலாம் வந்தீங்கன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் வரும்போது அந்த ஒரு அதீதமான எதிர்பார்ப்போடு வராதீர்கள். அது 2வது. 3வது, இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணாதீங்க. உங்களுடைய தகுதியும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்குங்க. 4வது, நீங்கள் வந்து ஒரு முதல்ல பங்குச்சந்தை உள்ள நுழையணும்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைகளுக்கு வராமல் முதல் ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் நேரடியாக பங்குச்சந்தைக்கு வரலாம். அப்போ எப்படி நேரடியாக வரணும்னா, ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்டுன்னு 2 மார்க்கெட் இருக்குது. இந்த ஐபிஓலாம் விடுவாங்க, அதுதான் ப்ரைமரி மார்க்கெட். ஸோ அங்கே போங்க முதல்ல. இப்போது நாம் பேசின்னு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த வாரம் வந்து 2 ஐபிஓ நல்ல ஐபிஓ இருக்குது. ஒன்று வந்து டாடா கேபிட்டல், இன்னொன்று வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இதை பற்றி நிறைய பேர் ரிவ்யூலாம் எழுதுவாங்க, நல்ல கம்பெனி, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐபிஓவில் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கு அடுத்தது ஐபிஓ, அதுக்கு அடுத்தது நேரடியாக நீங்கள் பங்குகள் வாங்கிறது, நீண்ட கால அடிப்படையில் பங்குகள் வாங்கிறது. 4வது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வரணும். ஆனால் வர எல்லாருமே என்னென்னா, சார் நான் நேரடியாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரட்டுமா, நான் இந்த ஆப்ஷன் பை பண்ணால் எனக்கு காசு டபுள் ஆகுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை வர்த்தகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூர் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.